ஹலோ 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 என்னால் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க அப்ப பாலச்சந்திர அப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நல்லா இருக்க. சரிங்க அப்ப அண்ணா நல்லா இருக்கீல்ல? 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். மயம் இருக்குல்ல, கவலைப்படாத விடு. அண்ணே தம்பி வணக்கங்கய்யா. ஐயா வணக்கங்கய்யா. அண்ணே வணக்கங்க. பெரியவர்களுக்கு வணக்கம். தாய்மா பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த சைடில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்க. உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சொன்ன காரணத்தினால ஆரம்பிப்போமா? இந்த ஆரம்பிக்கிறதுலாம் இருக்கட்டும், ஆரம்பிக்கிறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்திருந்தேன்ல, அவன் யாரு? தங்கராசு. என்ன பூணு? பப்புனுமா நாடகத்தின் முதல். அதாவது கதையின்படி கோமாளி. கோமாளின்னு ஒருத்தன் மேடைக்கு வந்துட்டான்னா அந்த கோமாளிக்கு மேடையில என்ன வேலை? எல்லாத்தையும் பேர் சொல்லணும், மக்கள் வாழ்த்து. நோட்டீஸை படிச்சோமா, நடிகருடைய பேரை சொன்னோமா, 4 கருத்தை சொன்னோமா, அதோட மூடிக்கிட்டு உள்ள போய் உட்கார வேண்டியது. என்னமா அப்படி சொல்ற? அதை விட்டு போட்டு டான்ஸுக்கார பிள்ளை 1ஆம் நம்பர் லூசு உண்ட. ஆமாமா அப்படியே சொன்னாரு. இருக்கிற பெண்களை புள்ள ஈவு சோவா பேசுறது. குரூப்பு சேலை நாங்க கட்டுறோம், நீங்க ஏன்டா கேக்குறீங்க? லூசு முன்னே சொன்னேன், நான் சொன்னேன் நல்ல முண்டதாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. குரூப்பு சேலை கட்டுறீங்க, புருஷன் வந்து பிச்சைக்காரனா ஏன் தெரியுறீங்க? பெண்கள் குரூப்பு சேலை கட்டுறோம்னா நாங்கள் அடக்க ஒடுக்கமாக திருறோம். நீ குரூப்பு சட்டையை போட்டுக்கிட்டு நல்லா தண்ணியை போட்டுக்கிட்டு முண்டமாக கிடைக்கியடா. உனக்கு எதுக்கு குரூப்பு சேலை? வெளியில் வரட்டும். இதெல்லாம் நம்ம தனியாக பேசக்கூடாது. அவனை கூப்பிட்டு பேசணும். அவன் வர்றதுக்கு முன்னாடி பிடிங்க மாமா சுதியா. வெள்ளை பல்பை பார்த்தாலே செவ்வந்தி பூ முடிக்கிறேன்.
கண்ணால் கண்டா பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்கா உலக பாரு ஏனோ பார்க்கிற நீ இருந்த போதும் மடி நீ தவறு பார்க்கிற இந்த பொண்ணோட போத்துறவங்க வந்து போத்திருங்க. அதுக்கப்புறம் பவதாரி நீ உக்கிரமா இருப்பேன். வாங்க ஆடல் அரசி, அன்பு சகோதரி பவதாரணி எப்படி ஆடுவாங்கன்னு இங்கே காண வருகின்ற அத்தனை பேருக்கும் ஆவலாக இருக்கிறார்கள். நான் வளர்த்த அன்பு தம்பி தங்கராசை தவுசர் அபுகு வரை உங்களுடைய ஆட்டம் இருக்க வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். பவதாரணி எப்படி ஆடுவாங்கிறது தெரியும், ஆனால் இந்த மேடையை பவதாரணி அலங்கரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்ற எல்லா வல்ல எங்களது பரநாட்சியை நான் வேண்டுகிறேன். எனக்கும் அந்த மரியாதை கிடைக்க வேண்டும் என்று நம்பி உங்களுடைய ஆட்டம் நான் கண்டு வியந்தவன். அந்த ஆட்டத்தில் நீங்கள் எந்த ஆட்டமாக இருந்தாலும் சரி, பல்ட்டி அடிக்கிறதா, கரணம் பாய்கிறதா, எதையும் சந்திக்கக்கூடிய அன்பு தங்கை பவதாரணி. அந்த தங்கராசை ஒருபோதும் விடக்கூடாது என்பதுதான் எனது அன்பான ஒரு வேண்டுகோள். கிராமத்தின் சார்பிலும் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பிலும் பொன்னாடை பொருத்தி பெருமைப்படுத்துகிறேன். சும்மா இருந்தவளுக்கு நீர்மாலை அடி அடிக்கிறாங்கல. என்ன நிலைமைக்கு ஆளாலும் பரவாயில்ல. சும்மா இருந்தவளை நான் ஆடுவேன்னு சொன்னேனாப்பா. ஏப்பா அப்படி கிளப்பி விட்றீங்க? சரி இருக்கட்டும். அதாவது ரசிகர்கள் அதிகமாக இருக்கிற ஊரில் வந்து தொழில் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா கூட்டமே இல்லைன்னாலே தொழில் பண்ணுறோம். இவ்வளோ பேர் உட்காந்துருக்க இடத்துல சும்மா ஏச்சுக்கிட்டா போவோம். இருந்தாலும் நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் கதராடையாளி. நீ மூடிக்கிட்டு உட்காரு. புளியோதரை போட்டான கீழே தொங்குது. நீ அதை பார்க்குற கண்ணில் பழுச்சுன்னு அடிக்குது. அப்புறம் பார்க்காம இதை பார்த்துட்டு இந்த காசை வாங்கிட்டு போய் நான் சலுப்பட நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் கதராடை எழுவித்த நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்திக் கொண்டு இருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கும், அன்பு விழா கமிட்டியவர்களுக்கும், அன்பு ரசிகர்களுக்கும், எனது அன்பு தாய்மார்களுக்கும் ரொம்ப நன்றித்தா. நன்றி கடந்த வணக்கம். ஆத்தா மக்கள்லாம் கை தட்டுனீங்க. இதே கை தட்டு பவதாரணி பக்கம் மட்டும்தான் இருக்கணும் சொல்லிவிட்டேன். இருக்கட்டும். நன்றி நன்றி கடந்த வணக்கம். வணக்கம். காத்ததில் உள்ள விடுவோமா? உள்ள விடுறீங்களா? ஏன்னா தனியாக ஆடிக்கிட்டு இருந்தோம்னா லூசுன்றுவாங்க. பிடிங்கப்பு